டோன்ட் திங்க், லெட்ஸ் ஸ்டார்ட். யோசிக்காதே, தொடங்கு. நம்ம ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். எப்போ நம்ம ஆக்ஷனில் இறங்குறோமோ அப்போ தான் அது குட்டா பேடா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை என்னால் பண்ண முடியுமான்ற ஒரு பெரிய கொஷின் மார்க் எனக்குள்ளே இருந்துச்சு. இது நல்லா வருமா வராதா, என்னால் பண்ண முடியுமா முடியாதா, அந்த மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் எனக்குள்ளே இருந்துச்சு. பட் ஃபைனலாக இந்த வீடியோ என்னோடய சேனலில் வரும்னு என்னால் நம்ப கூட முடியல. பட் ஐ டிட் இட். இந்த ஒரு ஃபுல்ஃபில்னஸ் எனக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி உங்களுக்கும் கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல் டிஎஸ் லைஃப் ஸ்டைல் விலாக். எந்த ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் 100 டைம்ஸ் திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒன் டைம் ஆக்ஷன்ஸ் வந்து நிறைய ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக் கொடுக்கும். அண்ட் அதுலேருந்து நம்ம நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். திங்கிங்லேயே ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ 2 இருக்குது. நீங்கள் அதில் ஓவர் திங்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஆக்ஷன் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். இட் ரெடியூஸ் பண்ணிடும், ஃபாஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிடும். Do your actions with positive mind and it will give good vibes to lead a great life. Time is gold. We are waiting for time, but the truth is starting time only the correct time. So achieve that time wisely. போன டைம் திரும்ப வராது, காலம் போன்றது படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது உண்மை. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அச்சீவ் யுவர் கோல் ஆஸ் யுவர் டைம். ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தாங்க பயம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அந்த பயம் தன்னால் காணாமல் போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேர்ல்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட தத்துவங்கள் இருக்குது. ஆனால் நம்ம அந்த வேர்ல்டை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா பை அவர் ஆக்ஷன்ஸ் ஒன்லி. லெட்ஸ் டேக் சார்ஜ் ஆன் யுவர் செல்ஃப். நம்ம எல்லாருமே பர்ஃபெக்டான டைம் வரணும், அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. நமக்கான டைம்லாம் வராது. நம்ம தான் அதை வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். களத்தில் இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா திங்க் பண்ணவே கூடாது. முடிச்சுட்டு செய்கையில் தான் காட்டணும். நீங்கள் ரொம்ப திங்க் பண்ண உங்கள் பிரெயின் வந்து ரொம்ப பயப்படும். ஆக்ஷன் வந்து பிரேக் பண்ணும் நிறையா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த வண்டியை எடுத்துக்குவோம். இது ஒரு பார்க்கிங்கில் நிற்கிது அப்படின்னா திங்க் பண்ணிகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது மூவ் பண்ண முடியாது நம்மளால். ஆக்ஷனில் இறங்கினா தான் அது டைரக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். அதே மாதிரி தான் நின்றுட்டே இருக்கும்போது ஒன்றுமே வேலைக்காகாது. டுடே மேக்ஸ் டுமாரோ. ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணணும்னு நினச்சோன்னா இன்றைக்கே பண்ணிடணும். நாளைக்கு அப்படின்ற விஷயத்தையே தள்ளி போட்டுடணும். பிகாஸ் டுடே அப்படின்ற ஒரு வேர்டை தான் நம்ம ஹிஸ்ட்ரியில் வச்சுக்கணும். டுமாரோ அப்படின்ற வேர்டை எரேஸ் பண்ணிடணும். சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாம் வந்து ஓவர் திங்கராக இருக்க மாட்டாங்க. பிகாஸ் when chance will come, they attract it and get their success. Like that only we also. Let's see some life lessons because it turn our life. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், நம்மளோட உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா ஜிம்முக்கு போகிறத மட்டும் திங்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. முதல்ல எடுத்த உடனே ஷூவை மாட்டணும். அப்போ தான் நம்ம ஜிம்முக்கு போகணுன்னே தோணும். அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு லேர்னிங் அப்படிங்கிறது இட்ஸ் நியூ ஸ்கில்ஸை நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் லைஃப்பில். அப்போ தான் நம்மளால் நிறைய லெசன்ஸை வந்து அப்கிரேட் பண்ணி நம்மளோட லைஃப்பை வந்து லீட் பண்ணி கொண்டு போக முடியும். ஸ்கில்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், ட்ரைனிங் அண்ட் நம்மளோட க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணோம். நாலேஜ் அண்ட் காம்பிடன்ஸ், அட்வான்ஸ்டு ட்ரைனிங் எல்லாமே நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து வெல் டெவலப்டாக இருக்க முடியும். நம்மளோட தாட்ஸ் வந்து க்ரியேட்டிவிட்டியாக இருக்கணும். ஐடியா, விஷன் வந்து ரொம்ப இன்ஸ்பயராக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட க்ரோத்தை டெவலப் பண்ணிக்க முடியும். இன்னோவேட்டிவாக இருக்கணும். தட்ஸ் த மெயின் திங். அண்ட் ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா we have to be very hard to work. ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கணும். in your work don't think, let's to start. If you want to mail, just press a compose button and write your first line. That's it. On your daily reminder, please note down your positive and negative thoughts. Don't overthink or plan, just do it. Okay? Make positivity. Once you replace negative thoughts with positive ones, you will start having positive results. Try it. It will give more positive minds. Once to start a decision to make,
Just analyze the choices, whether don't overthink, make a final decision, don't go second guessing. The cycle of analyzing and paralyzing everything. Don't overthinking, it will destroy your mood and also your everything. Okay, just breathe it and let it go. You will succeed. Just do it. He who waits to sow will never reap. Right? இது ஒரு ப்ரோவர்ப் தெரியும்னு நினைக்கிறேன். விதைக்கிறவன் யோசிக்கிறவன் அறுவடை செய்யவே மாட்டான். ஸோ யோசிக்கிறத விட்டுட்டு நீங்கள் ஆக்ஷன்ஸில் இறங்குங்க. கண்டிப்பாக அப்போ தான் நீங்கள் அறுவடை செய்ய முடியும். ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. அது உங்கள் ஹாப்பினஸையே குலைச்சிடும், சாகடிச்சிடும், திங்க் பண்ணவே விடாது. டோன்ட் ஓவர் திங்க், கீப் லைஃப் சிம்பிள். ஸோ எதையுமே திங்க் பண்ணுறதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆக்ஷனில் இறங்குங்க. இட் வில் கிவ் மோர் patience to you and it will give more peace to you. Never give up, because great things take time. It will take some time, so give your precious time to the actions. Okay, whether it is loss or good, anything. Success is the best revenge. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் அட்டைன் பண்ணுவீங்க when you consistency in your work, action, everything. ஆக்ஷன் லாஸ் ஆகலாம், பட் அதுலேருந்து நம்ம ஒரு நல்ல லெசன் நம்ம லேர்ன் பண்ணலாம். பட் யூ ஸ்டார்ட் அப்பே பண்ணாமல் லாஸ் ஆகிறதுக்கு லாஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு பெரிய லெசன்ஸை நம்ம கற்றுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இது ஒரு நீங்களே உங்களோட பெஸ்ட் வெர்ஷன் நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணீங்க அப்படின்னா யூ ஆர் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். ஓகே, நீங்கள் அது இன்ஸ்பயராகவும் இருப்பீங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை அவுட் பண்ணுங்கள். இஃப் யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப், எனிதிங் இஸ் பாசிபிள். ஸோ ஜஸ்ட் டூ இட், டோன்ட் திங்க், லெட்ஸ் ஸ்டார்ட் ஹாப்பி ஜர்னி. இஃப் யூ லைக் இட் திஸ் வீடியோ, லைக், ஷேர் and subscribe. Thank you for watching, for the precious time did you give for me. Thank you. See you in another video. Thanks a lot.